ஹலோ ஆல், வெல்கம் டு சிவகலைஸ் வேர்ல்ட். இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்ன அப்படின்னா, ஒரு அல்டிமேட்டான சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது ஈஸியா பிகினர்ஸும் கத்துக்கலாம். வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சிவகலைஸ் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சிக்கன் கிரேவிக்கு தேவையானது என்னென்னங்கிறத பார்க்கலாம். ஒரு 4 லெக் பீஸை கட் பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி தின் ஸ்லைஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளியையும் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து இதுக்கு மசாலாவுக்கு 3 பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, காரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 வரமிளகாய் எடுத்திருக்கேன், 3 கிராம்பு, ஒரு அன்னாசி முக்கு, அடுத்து 3 ஏலக்காய். நீங்க காரத்துக்கு உங்களுடைய விருப்பம் போல எவ்வளவு வேணாலும் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு நம்ம இன்னைக்கு வரமிளகாய் மட்டும்தான் சேர்க்கிறோம், மிளகாய் தூள் எதுவும் சேர்க்கல. இதுக்கு கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்கி வச்ச கொத்தமல்லி தழை. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், தேவையான உப்பு, ஆயில். இது பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக பிகினர்ஸ் கூட இந்த சிக்கன் கிரேவி செஞ்சிடலாம். அதே சமயம் இந்த சிக்கன் கிரேவியோட டேஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செம சூப்பராக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிருக்கிற சிக்கன் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இது எதுவுமே இன்னைக்கு வதக்கி செய்ய போறதில்ல, அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து செய்ய போறோம். வதக்காமலே தான் செய்ய போறோம். என்ன வதக்காம செய்யறோம், டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத யோசிக்காதீங்க, செம சூப்பரா இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததுல நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அடுத்ததுல நம்ம எடுத்து வச்சிருக்கிற தக்காளி, அடுத்து நம்ம இதில் எடுத்து வச்சிருக்கிற பட்டை, பிரிஞ்சி இலை, இந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூட இந்த 2 மிளகாயையும் நான் அப்படியே கிள்ளி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இதில் ஆயிலை சேர்த்துக்கலாம். அதான் நான் அடுப்பை ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணி அப்படியே நம்ம இதை என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போதான் நீங்கள் புதுசாக சமையல் கற்றுக்குறீங்க, இல்லை பிகினர்ஸு, இல்லை பேச்சுலர்ஸ் அப்படின்னா இதை நீங்கள் டக்குன்னு செஞ்சிடலாம். அந்த சிக்கன் கிரேவியை செம சூப்பராக இருக்கும். இந்த சிக்கன் கிரேவி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்து கூடயும் நம்ம சேர்த்து சாப்பிட்லாம். சப்பாத்தி, சாதத்து கூட, இட்லி கூட, தோசை கூட, எது கூட சாப்பிட்டாலும் இது செம சூப்பராக இருக்கும். மூடி வச்சுட்டோம், இது அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கலாம். இதை நம்ம அப்படியே மீடியம் ஃப்ளேம்லே வச்சிடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, சிக்கன் கொஞ்சம் வெந்திருக்கு. எல்லாத்தையும் நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, நம்ம எடுத்து வச்சிருக்கிற கறி மசாலா தூள், அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லி தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல. இந்த சிக்கன்லேருந்து வந்திருக்கிற தண்ணியே பாருங்க எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு. மசாலா எல்லாம் ஒன்று கலந்த பிறகு இது எல்லாத்தையும் நம்ம ஓப்பன்லேயே வேக விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் உப்பு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிங்க. இல்லைன்னா கூட நம்ம அப்புறம் போட்டுக்கலாம். காரத்துக்கு இன்னும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அடிஷ்னலாக கூட மிளகாயை சேர்த்துக்கலாம். இதில் நம்ம வெறும் வரமிளகாய் மட்டும்தான் சேர்த்து செய்கிறோம். இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இது அப்படியே இந்த நம்ம ஊற்றி இருக்கிற எண்ணெயிலே தான் வேகும். இப்படி இடையிலே கலந்து விட்டுக்கணும். கடைசியாக இதில் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லி தலைகளையும் சேர்த்துக்கலாம். நான் அதில் புதினா சேர்க்கல, வெறும் கொத்தமல்லி தலை மட்டும்தான் சேர்த்துருக்கேன். பாருங்க, நம்மளோட சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. டக்குன்னு செஞ்சிடலாம். அந்த சிக்கன் கிரேவியை நம்ம ரொம்ப நேரம் எடுத்துக்காது. அவ்வளோதாங்க, நம்மளுடைய கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.